வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாதம் பிறக்க இருக்கக்கூடிய சில நாட்கள் இருக்குதுங்க. அந்த நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முருகனுக்காக விரதம் இருந்து தைப்பூசத்தன்று 6 படை வீடுகளுக்கு சென்று முருகனை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கணும், இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் முருகனுடைய முழு அருளும் கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டின்படி தைப்பூச நாள் எந்த தேதியில் கொண்டாடப்பட இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. தைப்பூச நாள் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான நாளாக அமையும். ஏன்னா 48 நாள் விரதம் இருந்து இல்லைன்னா அந்த ஒரு நாள் மட்டும் முழுமையாக விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனை மனதார பிரார்த்தனை செய்யக்கூடிய நாளாக இந்த ஆண்டு 2026ஆம் படி தைப்பூசம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அமைய இருக்குதுங்க. தமிழ் மாதமான தையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூசம் கொண்டாடுறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் காவடி எடுத்து வந்தோ பால் குடம் சுமந்து வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி செல்லக்கூடிய நாளாக அமைய போகுது. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த தைப்பூச திருநாள். இந்த நாள முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டா தீராத வினைகளும் துன்பங்களும் நீங்கன்னு சொல்லுவாங்க. காவடி எடுப்பதன் மூலம் இந்த நாளை தோன்றியதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நாளை முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபட வேண்டும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தாலே முருகனுடைய அருள் மட்டும் இல்லைங்க, நவகிரகங்களுடைய அருளும் உண்டாகுன்னு சொல்லுவாங்க. இதனால் துன்பங்கள் அளவில்லாத தடைகள்னு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தன்று விரதம் இருந்தால் அதற்கான பலன் உண்டு, தீர்வும் உண்டுங்க. இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு முக்கிய விரத நாளில் இது ஒன்றுங்க. இந்த தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் தைப்பூச விழாவாக நம்ம கொண்டாடி வரோம். அந்த வகையில் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே நிச்சயம் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் தைப்பூசத்தில் முருகனுக்காக பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபட்டாலே வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைத்திடுங்க, நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் தைப்பூசத்தில் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத பிரச்சனைகளும் தீருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூச நாள விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர்கள் பலர் பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் விரதத்தை தொடங்கிய பக்தர்களும் இருப்பீங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருகின்ற 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைதுங்க. இந்த நாளில் அதிகாலை எழுந்து குளித்துட்டு வீட்டிலே விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை துவங்கி விடுங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி முருகப்பெருமான் சன்னதியை 6 முறை சுற்றி வந்து வழிபடுங்க. பிறகு முருகன் சன்னதியில் அமர்ந்து முருகனுடைய சடாஷர மந்திரமான ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை கண்களை மூடிக்கொண்டு மனதள முருகனை நினைத்து உச்சரிக்கணும். பிறகு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் முறையிடுங்க. மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. இப்படி நீங்கள் கோவிலுக்கு செல்லக்கூடிய முடியாத சூழ்நிலை பட்சத்தில் வீட்டிலே நீங்கள் கூட விரதம் இருந்து வழிபடலாம். பூஜை அறையில் சக்கான கோலமிட்டு 6 அகல் விளக்குகளை விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. பிறகு முருகனுக்குரிய மந்திரங்களையும் பாடங்களை படித்து வழிபடலாம். இந்த நாளில் முடிந்தவங்க முழு உபவாசமாகவும் முடியாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். அதே போல் இந்த நாளில் மாலை நேரத்தில் முருகனுக்காக நெய்வேத்தியம் படைத்து மனதார வழிபட்ட பிறகு தான் விரதத்தை நிறைவு செய்யணுங்க. முருகனுக்கு இந்த நாளில் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தபடியே இருங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் என்பது மங்களகரமான குரு பகவானின் உச்சம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரங்க. இதே போல் பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாளாகவும் அமைந்திருக்கு. இந்த ஆண்டு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் இன்னும் கூடுதல் பலனை பெற்று தரப்போகுது. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தவறாமல் வழிபடுவதன் மூலம் முருகனுடைய அருளும் குரு சந்திரன் செவ்வாய்னு மற்ற நவகிரகங்களுடைய அருளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் சில குறிப்பிட்ட பொருட்களை முருகப்பெருமானுக்காக நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது
நீங்கள் கனவுலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இனி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று முருகனுக்காக நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வச்சு அதன் மீது 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுங்க. பிறகு அந்த 6 விளக்குகளுக்கும் முன்னாடி 6 தாமரை மலர்கள் வைத்து வழிபட வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்காக சர்க்கரை பொங்கலோடு கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியமாக படைத்து வழிபடணும். பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்துக்கு செவ்வரளி மாலை சூட்டுவதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த முறையில் நீங்கள் முருகனுக்கு இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வீடு மனை சொத்துன்னு அனைத்தும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் உண்டாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு 48 நாள் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் மேற்கொள்வாங்க. 48 நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைத்தா 21 நாட்கள் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் இருக்கலாங்க. எங்களால் மாலை போட்டு விரதமே இருக்க முடியாதுனாலும் நீங்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்காக விரதம் இருப்பது சிறப்பான பலனை தருங்க. இந்த நாளில் மாலை மட்டும்தான் போட போவது கிடையாது. மற்றபடி இறைவனுடைய பாடல்களை பாடிட்டு அந்த முருகனுடைய நாமத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே தைப்பூச விரதத்தை மேற்கொண்டாலும் உங்களுடைய அருள் நிச்சயம் உண்டுங்க. நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னா 21 நாட்களுக்கு எப்படி விரதம் இருக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. தைப்பூசத்திற்கு 21 நாள் விரதம் இருக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா இந்த ஆண்டு மாலை போடாத பக்தர்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா அன்றாட வேலைகளையும் நீங்கள் செய்துக்கலாம். செருப்பு போட்டுக்கலாங்க, முடி வெட்டலாம், நகம் வெட்டலாம், இறப்பு வீட்டுக்கு செல்லலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வந்தால் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால் மாலை போட்டு விரதம் இருந்தீங்கன்னா சபரிமலைக்கு எப்படி சில விஷயங்களை கடைபிடிப்போமோ அதே போல தாங்க முருகனுக்காக சொன்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து விரதத்தை மேற்கொள்ளணும். மாலை போடாமல் விரதம் இருந்தீங்கன்னா காலை 6 மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு விளக்கேற்றி வச்சுட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடலை படிக்க வேண்டுங்க. பாடலை முழுமையாக படிக்க முடியவில்லைனாலோ ஏதாவது ஒரு 4 வரி பாடல்களையாவது நிச்சயம் படிக்கணும். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தகஸ்தி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதிலிருந்து ஏதாவது 4 வரிகளை படித்தாலும் போதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தாங்க மாலை நேரத்திலும் மாலை 6 மணிக்கு மேலாக பூஜை அறையில் முருகனுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்துட்டு முருகனுக்காக உகந்த ஒரு பாடலை படிக்க வேண்டுங்க. இதுவுமே சொல்ல முடியலை, எனக்கு எந்தவித பாடல் வரிகளும் இல்லைன்னா தினமும் 27 முறை பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை சொல்லி முருகனை நினைத்து விரதம் இருக்கலாங்க. ஆனால் விரத நாட்களில் அசைவம் சாப்பிடாதீங்க. அதே போல் இந்த நாளில் மற்றவர்களுடைய மன நோகுபடியான பேசவும் கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீதம் இருக்கக்கூடிய எல்லா நேரமும் நீங்கள் முருகனுடைய நினைவாலே இருக்கணுங்க. அதே போல் 21 நாட்கள் செவ்வாய்க்கிழமையிலே இருந்து இந்த விரதத்தை துவங்கி பாருங்கள். இந்த 21 நாட்களுக்கு கட்டாயம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. இந்த சுலபமான விஷயத்தை பின்பற்றி விரதம் இருந்தாலே நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று நிறைவேறி விடுங்க. தைப்பூச நாளில் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறவில்லைன்னா பரவாயில்ல, அடுத்த 60 நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. தைப்பூச நாளில் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களாக இருந்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம், கந்த அலங்காரம், கந்தர் அனுபூதி, திரு முருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த கலிவெண்பா போன்றவற்றை மாலை வரை படிக்கலாங்க. வேலைக்கு செல்லக்கூடியவங்க கந்தனை காலையிலே பூஜித்து மனதார வணங்கிவிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரணோபவை எனும் மந்திரத்தை உச்சரித்தவாறே வேலைகளை நீங்கள் செய்யலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா காலை மதியனே 2 வேளையும் பால் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. முருகன் வழிபடும் சமயத்தில் முருகனுடைய வேலை இன்று வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. காலை மாலைனே 2 வேளையுமே இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். மக்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதுமோ பழனிமலை முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் தைப்பூச திருநாள் என்று பார்த்தீங்கன்னா காவடி நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. முருகனுடைய உரையும் எல்லா தலங்களுமே காவல் எடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த நாளில் கொண்டாடப்படுது. தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படக்கூடிய பட்சத்தில் முருக கடவுளுக்காக காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டா அவங்களை பிடித்துள்ள நோய் அன்றே அகலும், உடல் ஆரோக்கியம் பெறும்னு சொல்லுவாங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை விரதம் இருந்து முருகனை நினைத்து அன்னதானம் அளிப்பது கூடுதல் பலனை பெற்றுத்தருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.